ஒரு சின்ன ஷார்ட் தான் நான் சொல்லிடுறேன். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக இதற்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆரம்பத்தில் நம்ம சாங்ஷன் பண்ண ஒர்க் மட்டும் பாத்தீங்கன்னா 3878 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாங்ஷன் ஒர்க் மட்டும் வகுப்பறைகள் 17,314 வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அதுல இதுவரைக்கும் 9,416 வகுப்பறைகள் கட்டி முடிச்சிட்டோம். இப்ப வகுப்பறைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆன்கோயிங் 7,898 வகுப்பறை. இது மாதிரி அடுத்தது ஆய்வகங்கள், கழிப்பறைகள், குடிநீர் வசதிகள் நாம் என்ன இலக்கு நிர்ணயித்திருக்கின்றோமோ அதை தாண்டி இப்ப நம்ம அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன் காலம்பரை கூட பாத்தீங்கன்னா நம்ம மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்தின்படி கிட்டத்தட்ட 678 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு கோப்புல கையெழுத்து போட்டு தான் இப்ப நேரடியாக நான் வந்திருக்கேன். நான் அது சார்ந்து யார் யாருக்கும் இந்த கட்டடங்கள் தேவைப்படுகின்றதோ கண்டிப்பாக அது சார்ந்து அந்த கட்டடங்கள் கட்டித்தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வரைக்கும் ஒரு சின்ன ஷார்ட் தான் நான் சொல்லிடுறேன். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக இதற்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆரம்பத்தில் நம்ம சாங்ஷன் பண்ண ஒர்க் மட்டும் பாத்தீங்கன்னா 3878 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாங்ஷன் ஒர்க் மட்டும் வகுப்பறைகள் 17,314 வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அதுல இதுவரைக்கும் 9,416 வகுப்பறைகள் கட்டி முடிச்சிட்டோம். இப்ப வகுப்பறைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆன்கோயிங் 7,898 வகுப்பறை. இது மாதிரி அடுத்தது ஆய்வகங்கள், கழிப்பறைகள், குடிநீர் வசதிகள் நாம் என்ன இலக்கு நிர்ணயித்திருக்கின்றோமோ அதை தாண்டி இப்ப நம்ம அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன் காலம்பரை கூட பாத்தீங்கன்னா நம்ம மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்தின்படி கிட்டத்தட்ட 678 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு கோப்புல கையெழுத்து போட்டு தான் இப்ப நேரடியாக நான் வந்திருக்கேன். நான் அது சார்ந்து யார் யாருக்கும் இந்த கட்டடங்கள் தேவைப்படுகின்றதோ கண்டிப்பாக அது சார்ந்து அந்த கட்டடங்கள் கட்டித்தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வரைக்கும் ஒரு சின்ன ஷார்ட் தான் நான் சொல்லிடுறேன். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக இதற்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆரம்பத்தில் நம்ம சாங்ஷன் பண்ண ஒர்க் மட்டும் பாத்தீங்கன்னா 3878 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாங்ஷன் ஒர்க் மட்டும் வகுப்பறைகள் 17,314 வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அதுல இதுவரைக்கும் 9,416 வகுப்பறைகள் கட்டி முடிச்சிட்டோம். இப்ப வகுப்பறைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆன்கோயிங் 7,898 வகுப்பறை. இது மாதிரி அடுத்தது ஆய்வகங்கள், கழிப்பறைகள், குடிநீர் வசதிகள் நாம் என்ன இலக்கு நிர்ணயித்திருக்கின்றோமோ அதை தாண்டி இப்ப நம்ம அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன் காலம்பரை கூட பாத்தீங்கன்னா நம்ம மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்தின்படி கிட்டத்தட்ட 678 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு கோப்புல கையெழுத்து போட்டு தான் இப்ப நேரடியாக நான் வந்திருக்கேன். நான் அது சார்ந்து யார் யாருக்கும் இந்த கட்டடங்கள் தேவைப்படுகின்றதோ கண்டிப்பாக அது சார்ந்து அந்த கட்டடங்கள் கட்டித்தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.